புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இனி வர இருக்கக்கூடிய நம் சகோதரர்கள் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒரு மனிதனை நேசிக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு சோதனைகளை கொடுக்கிறான் என்பதை பற்றி நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுத்தார். எப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் ஒரு தராசிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் ஒரு தராசிலும் வைத்தால் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது நபிகளாரும் அவர்களுடைய குடும்பத்தினரும் ஆகும். காரணம் என்னவென்று சொன்னால், அத்துணை துன்பங்கள், அத்துணை கஷ்டங்கள் பிறந்தது முதலே அல்லாஹ்வின் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒற்றை கலிமாவை வைத்து சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் நபி என்பதற்காக அவர்களை சோதிக்காமல் இல்லை. எல்லா விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாரை சோதித்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலகத்தில் எந்த வேதனை மிக பெரியதோ, எந்த சோதனை மிக பெரியதோ அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாரை சோதித்தார். உலகத்தில் ஆகச் சிறந்த கஷ்டம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அனாதையாக இருப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்தார்கள். பிறந்து 6 வயது பாலகனாக இருக்கும் பொழுது தாயையும் இழந்தார்கள். அனாதையாக உலகில் விடப்பட்டார்கள். எல்லா மனிதர்களையும் சோதனை சூழும் பொழுது மனிதன் கூறும் ஒரு வார்த்தை, என்னை மாத்திரம் என்னுடைய இறைவன் இவ்வளவு சோதிக்கிறான்,
என்ன சோதனை என்று பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு வியாபாரத்தில் லாபம் இல்லை, அவ்வளவுதான். இன்றைக்கு வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்துவிட்டது. உடனே மனிதன் கூறுகிறான், என்னை மாத்திரம் என்னுடைய இறைவன் சோதிக்கிறான் என்று. இன்றைக்கு நம்முடைய நிலைமை அந்த நிலைமையில் இருக்கிறது. ஆனால் நாம் பின்பற்றுகிறோமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த சோதனைகளில் 1% அளவுக்கு தான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை கொடுத்திருக்கிறான். அதை தாங்குவதற்கு கூட நம்முடைய மனதில் ஈமான் இல்லை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எந்த தரத்தில் இருந்தது? அவர்கள் அனைத்திற்கும் முன்மாதிரியாகவே விளங்கி இருக்கிறார்கள். எல்லா விஷயத்திலும் எல்லா கஷ்டங்களையும் உலகத்திலே அனுபவித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை உலகத்தில் கொடுத்துவிட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்துவிட்டு, உலகத்தில் இன்பமாக அவர்களை வாழ வைத்துவிட்டு நம்மை சோதிக்கவில்லை. சோதனையை தொடங்கியதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்துதான். ஆக சிறந்த சோதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கொண்டே சோதித்தான். வரலாறுகள் நமக்கு காண்பிக்கின்றது. இருபத்தி 25 வயது நிரம்பும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உணவு உண்டாயா மகனே, நல்ல உடை ஏன் உடுத்தவில்லை என்று கேட்பதற்கு ஒரு உறவு இல்லை. அனாதையாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 25 வயது நிரம்பியவுடன் அன்னை ஹதீஜா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை மனம் முடிந்தார்கள். பிறகு ஃபாத்திமா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை ஈன்றெடுத்தார்கள். பிறகு 40 வயது நிரம்பியவுடன் நுபுவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நுபுவத்தை ஏற்றதற்கு பிறகும் கஷ்டங்களையே அனுபவித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தன் வாழ்நாள் முழுவதிலும் கண் அயர்ந்து உறங்கியது இல்லை என்று கூறுகிறார்கள். நுபுவத்தை ஏற்ற பிறகு யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி, கவலைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. என்னுடைய உம்மத்தார்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்களோ என்ற பயம் அவர்களை சூழ்ந்து விட்டது. என்னுடைய உம்மத்தார்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுவார்களோ என்று பயந்தார்கள்.
இப்படி அனைத்து விஷயங்களையும் நினைத்து தனக்காக அல்லாமல் உம்மத்திற்காக கவலை கொள்ளக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறினார்கள். எத்துணை மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேள்விகளை கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், குல்லி மனில் அர்லு வமன் ஃபீஹா இன் குன்தும் தஅலமூன். நபியின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிடம் கேட்கின்றான், நபியே நீர் கேட்பீராக, நீங்கள் அறிந்திருந்தால், ஓ மனிதர்களே நீங்கள் அறிந்திருந்தால், இப்பூமியிலும் இதிலுள்ளவற்றிலும் இதிலுள்ளவைகளும் யாருக்கு சொந்தம் என்று நீர் கேட்பீராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள், குஃபார்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இந்த பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் யாருக்கு சொந்தம் என்று கேட்கிறார்கள். மனிதர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான், ஸயகூலூன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கே உரியது என்று அவர்கள் கூறுவார்கள். மேலும் குல் அஃபலா ததக்கரூன், அவ்வாறாயின் இதை நினைவிற்கொண்டு நீங்கள் நல்லுறவு பெற மாட்டீர்களா என்று கூறுவீராக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான், குல் மர் ரப்புஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்புல் அர்ஷில் அஸீம். 7 வானங்களுக்கு இறைவனும் மகத்தான அர்ஷுக்கு இறைவனும் யார் என்று நபியே நீர் கேட்பீராக. இன்னும் அந்த மனிதர்கள் கூறுவார்கள், ஸயகூலூன லில்லாஹ், அல்லாஹ்வே என்று அவர்கள் கூறுவார்கள். இந்த ஆயத் இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கும் பொருந்தும், இந்த சமூகத்துக்கும் பொருந்தும். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன், சிறிய எறும்புக்கு கூட உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ். ஏழு வானங்கள், 7 பூமிகள், பூமியை சுற்றி நிற்கக்கூடிய 9 கோள்கள், இவை அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் இறைவன் என்று நாமெல்லாம் இன்றைக்கு நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனதில் இன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹ்னை சாட்டிவிட்டான். உலக ஆசையில் மூழ்கிக் கொண்டு இருக்கிறோம். நாம் நன்றாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட வேண்டும், நம்முடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் நன்றாக வாழ்ந்துவிட வேண்டும், 7 தலைமுறைகளுக்கும் நாம் சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று நமக்கு நாம் ஒரு வழிபாதையை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வாழுகின்ற மனிதர்களை எச்சரிக்கிறான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் உபதேசம் ஒன்று மாத்திரமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை அவர்களுக்கு இறக்கி கொடுத்தார். குல் நபியே நீர் கூறுவீராக, இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன லமஜ்மூஊன், நிச்சயமாக உங்களில் முன்னோர்களும் பின்னோர்களும் இலா மீகாதி யௌமின் மஅலூம், குறிப்பிட்ட நாளின் ஒரு நேரத்தில் நீங்கள் யாவரும் ஒன்று கூட்டப்படுவீர்கள். என்ன அர்த்தம்? உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு முன்பும் பிறந்ததற்கு பின்பும் இனி வர இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கட்டும், நாளை மறுமை நாளிலே உலகம் அழித்து ஒழிக்கப்பட்டுவிடும். ஒரு மனிதர் கூட உலகத்தில் இருக்க மாட்டார். கியாமத் நாள் எனும் ஒரு நாள் அன்றைக்கு தொடங்கிவிடும். அந்த நாளிலே சும்ம இன்னக்கும் அய்யுஹல் முகதிபூன், பொய்யர்களாகிய வழிகேடர்களே, நிச்சயமாக நீங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறார், லஆகிலூன மின் ஷஜரின் மின் ஸக்கூம், ஸக்கூம் என்னும் கள்ளி மரத்திலிருந்து நீங்கள் புசிப்பீர்கள். சூர் ஊதப்பட்டு கியாமத் நாள் தொடங்கிவிட்டது என்று சொன்னால் எந்த பாரபட்சமும் கிடையாது. மனிதர்களுக்கு எந்த இரக்கமும் காட்டப்படாத மனிதர்களுக்கு நரகத்திலே இருந்து கொண்டு மனிதன் அல்லாஹ்வை நோக்கி கூறுவான், எங்கள் இறைவனே, எங்களுடைய துர்பாக்கியம் மிகைத்து விட்டது. துர்பாக்கியம் என்றால் என்ன? ஐவேள தொழுகையை விடுவது, ஜகாத் கொடுக்காமல் இருப்பது, சதக்கா செய்யாமல் இருப்பது, பிற மனிதர்களுக்கு உதவாமல் இருப்பது, அண்டை வீட்டார் பசித்திருக்க நாம் வயறார உண்பது, இப்படி அனைத்துமே துர்பாக்கியம். அதை தொடர்ந்து மனிதன் கூறுவான், நாங்கள் வழி தவறிய கூட்டத்தினர் ஆகிவிட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூறுவார்கள், நாங்கள் வழி தவறிய கூட்டத்தார்களாக மாறிவிட்டோம் என்று. எங்கள் இறைவனே, நீ எங்களை நரகத்தை விட்டு வெளியேற்றுவாயாக. நரகத்தில் இருந்து கொண்டு மனிதன் கேட்பான், இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விடுகிறார்களா, இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விடுகிறார்களா. திரும்பவும் நாங்கள் பாவம் செய்ய முற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்கள். நரகத்திலிருந்து வெளியேற்றி விடு, மறுபடியும் எங்களை உலகத்துக்கு அனுப்பு, நாங்க பாவம் செய்ய மாட்டோம். மனிதன் கூறுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், அதிலேயே இழிந்து கிடங்கள். நீங்கள் உலகத்தில் தேடியவை எல்லாம் இதுதான். உலகத்தில் நீங்கள் சம்பாதித்தீர்களே, உலகம் உலகம் என்று ஓடி ஓடி நீங்கள் சம்பாதித்தீர்களே, அந்த இழிவு இதுதான்.
உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எச்சரிக்கை ஊட்டப்பட்டது. அத்துன்யா உலகம் இருக்கிறதே, சிஜ்னுல் முஃமினீன் மூமின்களுக்கு சிறைச்சாலை, வ ஜன்னத்துல் காஃபிரீன் நிராகரிப்பவர்களுக்கு சுவர்க்கம். இந்த உலகம் இருக்கிறதே, ஈமான் கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கூறிய ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் இருக்கிறதே சிறைச்சாலை. இந்த உலகத்தில் அவனுக்கு பொய் பேசுவதற்கு அனுமதி கிடையாது, புறம் பேசுவதற்கு அனுமதி கிடையாது, மது அருந்துவதற்கு அனுமதி கிடையாது. இன்னும் ஹராமான செயல்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் அவனுக்கு அனுமதி கிடையாது. காலை விடிந்தது என்று சொன்னால் ஃபஜ்ர் தொழுகை தொழ வேண்டும். சூரியன் உச்சத்தை அடைந்து கடந்து விட்டால் லுஹர் தொழுகை தொழ வேண்டும். மாலையானால் அஸர் தொழ வேண்டும். இரவின் ஆரம்பத்திலே மக்ரிப் தொழ வேண்டும். இரவின் முடிவிலே இஷா தொழ வேண்டும். ஒரு ஜெயில் கைதிக்கு என்னென்ன கட்டளையிடப்பட வேண்டுமோ அத்துணையும் கட்டளையிடப்பட்டுள்ளது. உலகம் உலகம் என்று உலகத்திற்கு பின்னால் ஓடி செல்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. இந்த உலகத்தில் கண்ணியத்திற்குரித்தானவர்களே, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், நரக வாசிகளிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், என்னுடன் பேசாதீர்கள் என்று கூறுவான். நான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரியாக வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அருள் கொடையாக, அகிலத்தாருக்கு அருள் கொடையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினேன். அவர்கள் உபதேசம் செய்தது மாத்திரமல்லாமல் உலகில் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்கள். சோதனையை நான் உங்களுக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை, ஆகச் சிறந்த சோதனையை நபிகளுக்குத்தான் நான் கொடுத்தேன். செல்வ சீமாட்டியான அன்னை ஹதீஜா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். நுபுவத் கிடைக்கிறது, ஏகத்துவத்தை போதிக்கிறார்கள். நபியே, எதிரிகள் கூறுகிறார்கள், நபியே முஹம்மதுவே, ஏகத்துவத்தை நிப்பாட்டிவிடும், இந்த ஏகத்துவத்தை எங்களிடம் உரைக்காதீர்கள். ஊர் அனைத்தும் ஒன்று சேர்ந்து விட்டது. மக்காவில் 10-13 ஆண்டு காலமாக அங்கு போராடினார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை சப்போர்ட் செய்த சஹாபாக்களும் அங்கே சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். கடை வீதிக்கு சென்றார்கள் என்று சொன்னால் உணவு வாங்குவதற்கு வழி இல்லை, வேலைக்கு செல்வதற்கு வழி இல்லை, உழைப்பதற்கு வழி இல்லை, பசியாறுவதற்கு வழி இல்லை. நபிகளாரை சார்ந்தவர்களும் ஒரு இடத்திலே ஒதுக்கப்பட்டார்கள். சுமார் 3.5 ஆண்டு காலமாக அந்த இடத்திலே ஒதுக்கப்பட்டு கிடந்தார்கள். செல்வ சீமாட்டியான அன்னை ஹதீஜா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய முழு சொத்தையும் விற்று அனைத்து சஹாபாக்களுக்கும் தினந்தோறும்
பசியும் பட்டினியுமாக கிடந்து கொண்டு பிற மனிதர்களுக்கு உணவை அள்ளி இறைத்தார்கள். மெக்காவிலே செல்வ சீமாட்டியாக வாழ்ந்த அன்னை கதீஜா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் ஆகிவிட்டார்கள். அந்த கஷ்டத்தின் காரணமாக இறந்தும் போய்விட்டார்கள். அல்லாஹ்வின் சோதனைகளில் நபிகளாரும் நபிகளாரின் குடும்பத்தார்களும் தன்னுடைய உயிரை பணயம் வைத்தார்கள். பணயம் வைத்தது மாத்திரமல்ல, உயிரையும் கொடுத்தார்கள். இன்றைக்கு சிறிய கஷ்டத்தை நாம் கண்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாயிலே வருவது அல்லாஹ் என்று ஒருவன் இல்லை என்று. நம்முடைய ஈமான் அந்த இழிநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. சிறிய கஷ்டம் வந்துவிட்டால் தொழுகையை விட்டு விடுகிறோம், தூக்கத்திற்காக தொழுகையை விட்டு விடுகிறோம். நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கவில்லை. நபிகளாருக்கு கொடுத்த எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கவில்லை. சஹாபாக்களுக்கு கொடுத்த எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கவில்லை. அவர்கள் அனைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது தொழுதால் மாத்திரம் போதாது, இறைவனை வணங்கினால் மாத்திரம் போதாது, பிற மனிதர்களிடம் சென்று உங்களுடைய இறை போதனையை போதியுங்கள். தொழுது விட்டீர்களா? வேலைக்கு சென்று விட்டீர்களா? நிம்மதியாக உறங்காதீர்கள். செல்லுங்கள், சென்று பிற மனிதர்களுக்கு இறை போதனையை போதியுங்கள். இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தை உணர்த்துங்கள். குர்ஆனை ஓதி காட்டுங்கள். நரகத்தின் எச்சரிக்கையை கூறுங்கள். நரக நெருப்பினை பற்றி கூறுங்கள். நரகம் சாதாரணமானது அல்ல. நரகத்தின் 70 பகுதியில் ஒரு பகுதிதான் இந்த சூரியன். நாம் கண்முன்னே கண்டு கொண்டிருக்கக்கூடிய சூரியன் இருக்கிறதே, 70 பகுதியில் ஒன்று. இதற்கு 70 மடங்கு கூடுதலாக சுடக்கூடிய தன்மையை கொண்டது நரகம் என்று மக்களை எச்சரியுங்கள். அல்லாஹ்வை அஞ்சி வாழுமாறு மனிதர்களுக்கு ஏவுங்கள். சுவனத்தை பற்றின சுப செய்தியை கூறுங்கள். இப்படி எல்லா விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாரையும் அவர்களை சார்ந்தவர்களையும் சோதனைக்கு உள்ளாக்கியே வைத்திருந்தான். கண்ணியத்தில் குறித்தான் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாரை அருட்கொடையாக இந்த உலகத்திற்கு அனுப்பினான். ஆனால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் சோதனையும் கஷ்டத்தையுமே கொடுத்தான். கொடுத்ததன் காரணம் என்ன? பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய வரலாறுகளை கேட்கக்கூடிய நாம் நினைத்து விடக்கூடாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன, அவர்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த வாழ்வை வாழ்ந்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று நாம் கூறிவிடக்கூடாது. எல்லா விதத்திலும் கஷ்டத்தை அனுபவித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
தன்னுடைய பிறந்த ஊரான மக்காவை விட்டு 13 வருடங்கள் கழித்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போகின்ற வழிகளிலே எதிரிகளின் தொல்லை, எதிரிகள் கொல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குகையிலே மறைந்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு செல்வந்தனாக வாழ்ந்து கொண்டு ஏக போதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்துவிட்டு செல்லவில்லை. பகலெல்லாம் கஷ்டத்தை ஏற்பதற்காக பிற மனிதர்களிடம், காஃபிர்களிடம், இறை நிராகரிப்பாளர்களிடம் சென்று இறை தூதுவத்தை எத்தி வைப்பார்கள். இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள், கவலை கொள்வார்கள். எந்த அளவுக்கு கவலை கொள்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான், நபியே, கவலை கொண்டு உம்மை நீரே அழித்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது என்று கூறினான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் வியக்கின்ற அளவிற்கு கவலை கொண்டார்கள். உலகத்தில் வாழும் பொழுதும் யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி என்று கூறினார்கள். 1,00,000 சஹாபாக்களை உருவாக்கி தந்தார்கள். இன்றைக்கு கோடிக்கணக்கான முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய கவலையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இறந்த பிறகும் யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி, நாளை மறுமையிலும் யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி. தன்னுடைய குடும்பம் முக்கியமல்ல, உலக வாழ்க்கையின் சுகபோகங்கள் முக்கியமல்ல, தனக்கு சொர்க்கமும் முக்கியமல்ல. என்னுடைய நபித்துவத்தை நான் பூர்த்தியாக்க வேண்டும். யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா கூறினார்களோ அவர்கள் அனைவர்களும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்தில் குறித்தானவர்களே, எப்பேற்பட்ட உலக வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருந்தது. இன்று வாழக்கூடிய இந்த மக்களை என்றோ நேசித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேசத்திற்கு தகுதியான மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நமக்கு நாம் கேள்வி கேட்க வேண்டும். கண்ணியத்தில் குறித்தானவர்களே, நபிகளாரின் சுன்னத்தை நாம் பேண வேண்டும். ஐவேள தொழுகையை தொழ வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், சதக்காவை கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும். இவை அனைத்தும் நபிகளால் நமக்கு ஏவப்பட்ட நன்மைகள். கண்ணியத்துக்கு உரித்தானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாரின் நேசத்திற்குரிய அதற்கு தகுதியான நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்தவனாக
என்னுடைய உரையை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.